இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளால் சாதிக்க முடியாத பெரிய விஷயங்களை, பெரிய காரியங்களை செய்கிறதுல தான் தேவன் விருப்பப்படுகிறாரு. சாராளுடைய விஷயத்தில் 89 வயது இவ்வளவு காலமாக மலடியாக இருந்ததுனால ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுப்பது மட்டுமல்லாமல் அவள் மூலம் ராஜாக்கள் வருவார்கள் அப்படின்னு அவளுக்கு வாக்குறுதி அருளப்படுகிறது. இங்கே சாரா சந்தேகப்பட்டு சோர்வடைந்து வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் கடவுள், சாரா நீ ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறா, இப்போ உன்னால் பார்க்க முடியாத ஒன்று, உன்னால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒன்று, தேசங்களும் ராஜாக்களும் உன்கிட்ட இருந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சில கடினமான வருடங்களை கடந்து வந்திருக்கலாம், விஷயங்கள் சரியாக நடக்கலை. இப்போது உங்கள் எண்ணங்கள், உங்கள் கனவு இதெல்லாம் நிறைவேற்றப்படவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. ஆனால் சரியான நபரை தேவன் சந்திக்க வைக்க போகிறாரு. வியாதியில் இருக்கிற சிலர்கிட்ட சில சத்தங்கள் கேட்குது, உன்னால் குணமாகவே முடியாது, காலத்துக்கும் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வருகிற சத்தங்களை கேட்காதீங்க, நம்பாதீங்க. ஏன்னா அந்த பொய்களை நீங்கள் நம்பாமல் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு சுகத்தை தருகிறாரு. உங்கள் எதிர்காலத்தில் இப்போது நீங்கள் பார்க்க முடியாத விஷயங்கள் மூடி இருக்குது. குணப்படுத்துதல், பதவி உயர்வு, குழந்தைகள், தொழில்கள், நிறைவான வாழ்க்கை, இதுதான் தேவன் உங்களுக்குன்னு திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மைகள். சாராவை போலவே உங்கள் வாழ்க்கையிலையும் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அதெல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறாரு. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறாரு. ஆமென். இந்த தருணத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. கடவுள் தன்னால் மட்டுமே செய்யக்கூடியதை உங்களுக்கு செய்ய போகிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. சகலவற்றையும் அப்பா நீங்கள் நேர்த்தியாய் செய்கிறீங்கப்பா, அதென்னதன் காலத்தில் செய்கிறீங்க ஏசப்பா. நன்றியப்பா. அப்பா இந்த பிள்ளைகளின் சூழ்நிலைகளை அறிவிங்க ஏசப்பா. நன்றியப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய அப்பா குறைவுகளையும் நீங்கள் நிறைவாக்க போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் கிரியை செய்ய போகுதுப்பா. நன்றியப்பா. சாராக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து ஏமாந்து 89 வயது வரைக்கும் வேதனையில் இருந்த சாராக்கு நீங்கள் நன்மை செய்தீங்க ஏசப்பா. நன்றியப்பா. சாதாரண ஆசீர்வாதம் இல்லை ஏசப்பா, ஜாதிகளின் தாயாக மாற்றினீங்க ஏசப்பா. ஏசப்பா நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதே மாதிரி அப்பா எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கடந்த காலத்தை யோசித்து பாருங்கள். இத்தனை வருட காலமாக ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து இன்றைக்கு சோர்ந்து போய் இது என் வாழ்க்கையில் நடக்காதுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சாரா ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து இத்தனை வருடங்கள் அவளுடைய வேதனையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த மாதம் இருக்காதான்னு சொல்லிட்டு தாயாகிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் காத்திருந்து ஏமாற்றம் அடைஞ்சு 89வது வயதில் அவளுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போது நீங்கள் எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ நாட்கள் நம்பி ஏமாந்து இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க. இது என் வாழ்க்கையில் நடக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறியோடு
என் கூட ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கண்கள்ல இருந்து கூட கண்ணீர் வடிந்து ஓடுகிறது. அப்பா, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்குமாப்பா? நான் உங்களை மட்டும்தானப்பா நம்பியிருந்தேன் இத்தனை வருட காலமாக. அப்பா, நான் உங்களுக்காக தானப்பா காத்துட்ருந்தேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்களையேப்பா, இந்த வியாதி என்னை விட்டு விலகலையேப்பா, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வர முடியலையேப்பா, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு வேலை ஏன்பா வாய்க்காமல் இருக்குது? அப்பா, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, என்னுடைய கணவன் என்னை பிரிஞ்சு போய் என்னுடைய பிள்ளைகளையும் மறந்து வேறொரு பெண்ணோடு தொடர்போடு இருக்கிறானேப்பா, எப்பப்பா திரும்பி வருவாங்கன்னு சொல்லி வேண்டுறீங்க. என்னுடைய மனைவி பிரிந்து போயிட்டாலே அவளுக்கு எப்பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டு மறுபடி திரும்ப வருவான்னு யோசிக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது பிடித்து ஆட்டுகிற பிசாசு எப்போ வெளியேறுவான்? எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்? குழந்தை பாக்கியத்துக்காக இப்படி ஏகப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் தினம் தேவனை நம்பி அழுது ஜெபிச்சு இன்றைக்கு சோர்வோடு என் கூட ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறாரு. அவருக்கு காத்திருந்த யாருமே வெட்கப்பட்டு போகவே முடியாது. ஆமென். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறாரு. உங்களுடைய நேரம் அவருடைய கரத்தில் இருக்கிறபடியினால் நீங்கள் எதிர்பார்த்திருந்த, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத பெரிய அற்புதங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிறாரு. உங்களால் கட்ட முடியாத வீடு கட்டப்படுகிறது. ஜெயிக்க முடியாத கேஸ் கோர்ட்டில் ஜெயிக்கப்படுகிறது. ஆமென். உங்களுக்கு அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை அரண்கள், தடைகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. மனிதர் கண்களில் தேவன் உங்களுக்கு தயவை உண்டு பண்ணுகிறாரு. ஆமென். அவருடைய தயவும் கிருபையும் உங்களோடு சூழ்ந்து கொண்டிருக்க போகிறது. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. காத்திருந்து இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்கப்பா. எப்படி சாராவுக்கு 89 வயதில் நீங்கள் கொடுத்த வாக்குக்கு அப்பா உண்மையாக இருந்து அவளை ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள செஞ்சீங்களோ, அதே மாதிரி என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகள் குழந்தைக்காக இத்தனை வருடம் காத்திருக்கலாம்ப்பா, திருமணத்திற்காக காத்திருக்கலாம்ப்பா. அப்பா, அவங்களுடைய வியாதி, அவங்களுடைய தரித்திரம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பிள்ளைகளின் வாழ்க்கை எதுனாலும் இன்றைக்கு அற்புதமாக நீங்கள் செய்ய போகிறீங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது அப்பா இருதயத்தில் ஒரு சமாதானத்தோட என் தேவன் எனக்காக இதை செய்து முடிப்பார்னு தூங்கணும் ஏசப்பா. அப்பா, வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.